பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலும் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிறது சுயம் என்கிறதான தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, கடந்த வீடியோவிலே நாம் பார்த்தோம், பலிபிடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபிடம் என்பது நம்முடைய இருதயம் என்றும், அக்கினி என்பது பரிசுத்த ஆவி என்றும் சொல்லி நாம் பார்த்தோம். பாருங்க, இதில் இந்த பலிபிடத்தில் எரிய வேண்டியது பலியின் மாம்சம் எதுவென்றால், சுட்டரிக்கப்பட வேண்டியது நம்முடைய சுயம்தான். நான் என்னும் அகம்பாவமும் இந்த பரிசுத்த ஆவியின் அக்னியிலே பலிபிடத்திலே அது சுட்டரிக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ரோமர் 8:6 சொல்லுகிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த மாம்ச சிந்தை என்கிற இந்த சுயம் நம்மை மரணத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ரோமர் 8:5 வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரிய சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியலை சிந்திக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு மிகப்பெரிய 3 எதிரிகள் இருக்கிறார்கள். முதலாவது உலகம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து வந்த பிரபு மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தனது மரணத்தினாலே அழித்து சகலத்தையும் தேவன் தம்மிடமாய் திருப்பிக் கொண்டார். சகல அதிகாரமும் இப்பொழுது தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்கிறார், சகலமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ உலகம் தேவனுடைய கரத்திலே வந்துவிட்டது. இரண்டாவது பிசாசு. பிசாசினுடைய தலையும் சிலுவையிலே நசுக்கப்பட்டது. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடிந்து கொண்டு சிலுவையிலே அவனை நிர்வாண கோலமாகி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசின் தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஒரு எதிரி இருக்கிறான். கலாத்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த சுயம்தான் மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. தேவன் ஒன்று சொல்வார், நம்முடைய சுயம் அதற்கு நேர்மாறாக ஒன்றே சொல்லுவார். நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கும். பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசும். இந்த மாம்ச கிரியை என்னும் சுயத்தை எப்படி அழிக்க முடியும் என்றால், பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்த ஆவிதான் தேவனுடைய அக்னியாக இருக்கிறது. மனித சுயத்துக்குள் தேவன் ஒரு நாளும் நுழைய மாட்டார். நம்முடைய சுயத்தால் நம்முடைய சுயத்தை அழிக்கவும் முடியாது. பாருங்க, இந்த சுயத்தை தேவனுடைய கரத்திலே பலிபீடத்திலே வைக்க வேண்டும். அப்பொழுது அது சுட்டரிக்கப்படும். சுயம் சுட்டரிக்கப்பட மாத்திரமே தகுதியானது. சுயம் என்றைக்கு இந்த உலகத்தில் தோன்றியதோ அன்றைக்குத்தான் உலகில் மரணம் தோன்றியது. பிசாசை விட கொடுமையானவன் ஒருவன் உண்டு என்றால் சுயம்தான். எனக்கு பிரியமானவர்களே, பிசாசை சிலுவையில் முடித்தார். ஆனால் இன்னும் சுயம் என்கிறது ஒன்று மனிதனை விடமாட்டேன்றது. பாவத்தை விட மோசமானது சுயம். பாவம் செய்த தாவீதை கூட தேவன் மன்னித்து விட்டார். ஆனால் ஒரு பாவமும் செய்யாத சவுல் தண்டிக்கப்பட்டான். ஒரு வஸ்திரத்தை கிழிப்பது போல தேவனுடைய ராஜ்யபாரத்தை கிழித்து எறிந்தார். எனக்கு பிரியமானவர்களே, தாவீதிடம் இருந்தது பாவம், சவுலில் இருந்தது சுயம் என்கிற பெருமை. நான் என்பது தான் சவுலினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. நான் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்கிறதான பொறாமையின் சிந்தை, பொறாமை உனக்குள் வரும்பொழுது அவன் அழிந்து போனான். நம்மை அழிக்கச் செய்யும் பொறாமையை நம்முடைய இருதயத்திற்குள் ஏற்றுக்கொள்ளாதிருப்போம். அதை என்று வெறுத்து விடுவோம். பிரியமானவர்களே, அதை என்று வெறுத்து விடுவோம். ஆகவே இந்த வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய சுயத்தை தேவனுடைய பலிபிடத்தில் வைத்து அது தினம் பவுல் சொல்லுகிறான், அனுதினமும் சாகிறேன் என்று சொல்கிறான். அனுதினமும் இந்த சுயம் சுட்டரிக்கப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே தான் நமக்குள் எப்பொழுதும் இந்த பலிபிடம் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த சுயம்
நான் என்கிற நான் என்கிற சுயம், நான் ஒன்றை செய்தேன் என்கிற பெருமை தேவனுடைய பலிபீடத்தில் வைத்து எரிக்கப்பட வேண்டியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு நன்மையின் நாளாய் அமையட்டும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? நம்ம எல்லா கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து விட்டு நாம் இளைப்பாறுதலாக இருப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் என்று தாவீது சொன்னது போல நாமும் சொல்லுவோம். ஆசீர்வாதமாக இருப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.